நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. கிராம சபை கூட்டத்தில் காணொலி வாயிலாக பங்கேற்று மக்களின் குறைகளை கேட்டறிந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்ம ஊர் நம்ம அரசு என்ற பெயரில் கிராம மக்களின் குறைகளை உடனுக்குடன் தீர்ப்பதற்கான புதிய திட்டத்தினையும் தொடங்கி வைத்தார். அதோடு கிராமங்களை அடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்தும் பொறுப்பு அனைவருக்கும் உள்ளதென்று அறிவுறுத்திய முதல்வர் அதற்கான வழிமுறைகளையும் மக்களிடம் விளக்கி கூறினார். கிராம மக்களின் தேவைகளை கேட்டறிந்து பூர்த்தி செய்யும் விதமாக ஆண்டிற்கு 6 கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இன்று நடைபெற்ற கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு காணொலி வாயிலாக 10,000 ஊராட்சிகளில் உரையாற்றினார். நாட்டின் முதுகெலும்பாக இருப்பவை கிராமங்கள்தான் என மகாத்மா காந்தி கூறியதை நினைவு கூர்ந்து தமது உரையை தொடங்கிய முதல்வர் வேறு எந்த ஒரு முதலமைச்சரும் இதுநாள் வரை கிராம சபை கூட்டங்களில் பங்கேற்றதில்லை என பெருமிதத்துடன் கூறினார். நான் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ தொடர்ந்து கிராம சபை கூட்டங்கள்ல பங்கெடுத்தேன். உங்க ஆதரவோட முதலமைச்சரான பிறகு இப்போ 3வது முறையா கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்கிறேன். இன்னும் பெருமையோடு சொல்றேன், வேற எந்த முதலமைச்சரும் இப்படி கிராம சபை கூட்டங்களில் பங்கேற்றது இல்லை. அதுலேயும் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இவ்வளவு பெரிய அளவில் 10,000க்கு மேற்பட்ட ஊராட்சிகளையும் இணைய வசதி மூலமாக இணைச்சு கிராம சபை கூட்டத்தை நடத்துறது இதுதான் முதல் முறை. காந்தியை தொடர்ந்து அண்ணாவின் கூற்றையும் சுட்டிக்காட்டி பேசிய முதலமைச்சர் பெண்களின் வாழ்க்கை முறையை முன்னேற்றவும் பள்ளி கல்லூரி மாணவர்களின் கல்வியை ஊக்குவிக்கவும் திமுக அரசால் கொண்டுவரப்பட்ட பல திட்டங்களை பட்டியலிட்டு மக்களுக்கு விளக்கினார். அதனுடன் கிராம மக்களின் தேவைகளை உடனுக்குடன் தீர்க்கும் விதமாக நம்ம ஊர் நம்ம அரசு எனும் புதிய திட்டத்தினையும் முதலமைச்சர் அறிமுகம் செய்து வைத்தார். தன்னுடைய ஊராட்சி நிர்வாகத்தில் பங்கேற்கவும் வளர்ச்சி பாதையில கிராம ஊராட்சியை கொண்டு செல்லவும் உரிய உரிமைகளை அளிக்கணும் என்பதுதான் நம்ம அரசோட நோக்கம். நம்ம ஊரு நம்ம அரசு என்ற பேர்ல கிராம சபையில மக்கள் கலந்து ஆலோசிச்சு 3 முக்கிய தேவைகளை தேர்வு செஞ்சு தீர்மானம் நிறைவேற்றப்படணும். அப்படி கண்டறியப்படும் தேவைகள் உடனடியாக நிறைவேற்றப்படுறத மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்யணும். நமது கிராமங்களை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லும் பொறுப்பு அரசை தாண்டி மக்களிடமும் உள்ளது என்ற முதல்வர் குழந்தை தொழிலாளிகள் ஒழிப்பு 100 நாள் வேலை திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை மற்றும் தனி மனிதரின் சமூக பொறுப்பு ஆகிய 3ம் தான் அதற்கான வழிமுறைகள் என எடுத்துரைத்தார். ஒவ்வொரு வீட்லையும் குழந்தைங்க படிக்கிறத நாம் எல்லாரும் உறுதி செய்யணும். எங்கேயாவது யாராவது குழந்தை தொழிலாளர்களை பணியில் ஈடுபடுத்தினா உடனே மாவட்ட நிர்வாகத்துக்கு தகவல் கொடுத்து அவங்கள மீட்கணும். கிராம மேம்பாட்டுக்கு முக்கியமான திட்டமான 100 நாள் வேலை திட்டம், இந்த திட்டம் முறையா செயல்பட்டு வர்றத கண்டிப்பா உறுதி செய்யணும். இந்த திட்டத்தில் வரவு செலவு எவ்வளவு, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு எல்லா தகவல்களும் வெளிப்படையா இருக்கணும். பணத்தை தண்ணீராக செலவழித்த காலம் மாறி தண்ணீரை பணம் போல பார்த்து பார்த்து செலவழிக்கும் காலம் வந்துவிட்டதாக எச்சரித்த ஸ்டாலின் மழைநீர் சேமிப்பின் அவசியத்தை விளக்கி கூறினார். மேலும் வடகிழக்கு பருவமழைக்கு முன்னதாக அனைத்து ஊராட்சிகளிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். சில பேர் சொல்லுவாங்க, உண்மையிலேயே தண்ணியை தான் பணம் மாதிரி பார்த்து பார்த்து செலவழிக்கணும். தண்ணீர் பற்றாக்குறை வராம இருக்க மழைநீர் சேகரிப்பு ரொம்ப அவசியமானது. இதனாலதான் நிலத்தடி நீர்வளம் மேம்பட்டு கிராமங்களுக்கு நீண்டகால நீர் பாதுகாப்பு ஏற்படும். இதுக்கான பொறுப்பு நம்ம எல்லாருக்கிட்டே தான் இருக்கு. இறுதியாக மக்களிடம் அப்பகுதியில் உள்ள குறைகளை கேட்டறிந்ததுடன் தாய்மானவர் திட்டம், கலைஞர் வீடு திட்டம், மகளிர் உரிமை தொகை போன்ற அரசின் திட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என்றும் அவர் கேட்டறிந்தார். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.